இன்றைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரீ ஏர் ட்ராப் அது இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவு இன்கம் இல்லை. ஸோ எனக்கும் வந்து அதை பற்றி பொய்யான விஷயங்களை திருப்பி எடுத்து போட விருப்பமும் இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்க, எங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் அதுக்குரிய இன்கம் வந்து இந்த ஏர் ட்ராப்பில் இல்லை, டெலிகிராம் போட்டை பொறுத்த வரைக்கும். பட் அதை நாங்கள் ஒரு டீம் மாதிரி செஞ்சு நிறைய பேரை இன்வைட் பண்ணி அப்படி அதில் செஞ்சால் கூட அதில் எங்களுக்கு வந்து பெரிய அளவு ப்ராஃபிட் வருதில்லை. ஸோ அதனால தான் நான் அது சம்மந்தமான அப்டேட்டுகள் பெருசாக போடுறதில்ல. இனிமேல் வந்து அது சம்மந்தமான லிங்குகள் பெருசாக உங்களுக்கு இங்கே தாரதும் இல்லை. நிறைய வந்திருக்கு புதுசாக, நாங்கள் எதிர்பார்க்க அளவு லிங்க் எல்லாம் வந்திருக்கு. பட் நான் அதெல்லாம் தர்றதில்ல. பட் நான் அதையும் தாண்டி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பைனான்ஸில் பாருங்கள், மார்க்கெட் பெரிய அளவில் இன்றைக்கு டவுன் ஆகி கொண்டிருக்குது. ஸோ இந்த பிட்காயினோட ப்ரைஸ் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பம்ப் கொண்டு இருந்தது. அதாவது 1,08,000 அது வரைக்கும் அது போயிருந்தது. 1,08,353 வரைக்கும் போயிருந்தது. கிட்டத்தட்ட இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பிட்காயின் நல்ல ஒரு பம்ப் இருக்குது. ஆனால் பிட்காயின் டவுன் ஆகினா தான் ஓல்ட் காயின் ஏறுமென்ற ஒரு கதையும் இருக்குது. ஓல்ட் காயினெல்லாம் ரீசெண்ட் டேஸில் வந்து பம்ப் ஆகினது திருப்பியும் மறுபடியும் இப்போ டம்ப் ஆகி கொண்டிருக்குது. ஸோ இது எந்தளவுக்கு போகும்ன்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய பேர் சேல் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். நீங்கள் பெப்பே காயினெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணது. அந்த டைமில் நிறைய பேர் செல் பண்ணி ப்ராஃபிட்லாம் எடுத்திருந்தீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கு சில முக்கியமான அப்டேட் சொல்ல போகிறேன். என்னென்னா, அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து 2009 ஸ்டார்ட் ஆகினாலும் பட் இப்போ வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறாங்கிற அளவு மிக குறைவு தான். ரைட், உலகம் முழுக்க கணக்கெடுத்து பார்த்தா கிரிப்டோ கரன்சி யூசர்ஸ் மிக குறைவு. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சரி பேசிக்காக கிரிப்டோ கரன்சியில் நாலேஜ் இருக்குதுன்ற அர்த்தம். இல்லைன்னா என்னையோட அட்வான்ஸாகவும் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் வந்து இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சில வழிகள், அதாவது 10x 100x வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வழிகளை பற்றி பார்க்கணும். ஸோ அதில் எந்தெந்த காயினில் 10x ப்ராஃபிட் எடுக்கலாம், 100x ப்ராஃபிட் எடுக்கலாம்ன்றதெல்லாம் பார்ப்போம். ரைட், இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். தொடர்ந்து இது சம்மந்தமான பார்ட் 1 பார்ட் 2 வரும். இன்றைக்கு வந்து பார்க்குறது நீங்கள் பார்ட் 1. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் காயின்ன்றதை விட மீம் காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கண்டா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 10x 100x வந்து ஒரு நாளில் கூட எடுக்கலாம். பட் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அவசரப்பட்டு. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு என்ன விஷயம் என்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு ஒரு $100 நீங்கள் ஒரு மீம் காயினை வாங்குறீங்க. மீம் காயின்ண்டா உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். அதாவது ஓல்ட் காயின்ன்றது பிட்காயினை தவிர மற்ற எல்லாமே ஓல்ட் காயின். மீம் காயின்ன்றது அதுக்குள்ளே ஃபன்னியாக, அதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக சில காயின்கள் துவங்கினாங்க. டோஜ் காயின், ஷிபா இனு, பெப்பே இப்படியான காயின்கள் எல்லாம் வந்து மீம் காயினாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஃபன்னியாக துவங்கின காயின். பட் இன்றைக்கு வந்து மார்க்கெட்டில் பெரிய மில்லியனர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கு இந்த காயின். பட் எல்லா காயினுமே அப்படி மில்லியனர்ஸை உருவாக்கியிருக்குன்னு கேட்டால் இல்லை. ஏண்டா இதே மாதிரி நிறைய காயின்கள் வந்திருக்கு. நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போயிட்டு மீம் காயின் அடிச்சிங்கனாலே அதில் ஒரு பெரிய தொகை வரும் லிஸ்ட்டாக. ஸோ அதில் டாப் 10க்குள்ளே பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற காயின்களை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் நிறைய பேர் ஃப்யூச்சரை மாற்றிருக்கு. அதுலேயும் இந்த டோஜ் காயின் வந்து நிறைய பேர் ஃப்யூச்சர் லைஃப்பை மாற்றினது. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கின டோஜ் காயின் சில வருடங்களுக்கு முதல் வாங்கினது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா வரைக்கும் உயர்ந்திருந்தது. அதோடு வந்து நிறைய ஃப்ரீயாக எடுத்திருந்தேன் நான். இப்பையும் வந்து ஃப்ரீ பிட்காயின் எடுக்கிறதுக்கு ஒரு சைட் இருக்குது. அதே மாதிரி டோஜ் காயின் ஒரு சைடில் கொடுத்தவங்க, அந்த சைடில் வந்து நிறைய ஃப்ரீ இருந்தது. ஃப்ரீ எடுத்து வச்சுருந்தேன் நான். அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். பிறகு பார்த்தேன் அந்த டோஜ் காயின் வந்து ஹை ரேட்டுக்கு போன டைம், அதாவது $1 வரப்போதுன்னு சில வருஷங்களுக்கு முதல் சொல்லியிருந்தவங்க. அந்த டைமில் போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா வரைக்கும் அதில் ஒரு ப்ராஃபிட் பெரிய அளவில் இருந்தது. ஸோ அப்படியான ப்ராஃபிட் எனக்கு வந்து நான் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய அளவில் அதில் ப்ராஃபிட் எடுத்தாங்க. ஷிபா காயின் வந்து நிறைய பேர் லைஃப்பை மாற்றினது. பெப்பே காயின், அதாவது நீங்கள் இந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெப்பே காயின் வந்து நான் ஒரு $3 வாங்கின மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வாங்கி ஒரு 2 வீக்ஸில் வந்து கிட்டத்தட்ட $25 வரைக்கும் போச்சுது. அப்போ அதில் எத்தனை மடங்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 8x ஒரு 2 வீக்ஸில் எனக்கு அது கூடி இருந்தது. 8x
ஓகே. அதே மாதிரி தான் மீம் காயின் பல பேர் லைஃப்பை மாற்றுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரே நைட்டில் வந்து 10x ப்ராஃபிட் எல்லாம் வந்திருக்கு. சில டைமில் வந்து 100x வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்தது எல்லாமே இந்த மீம் காயின் மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மீம் காயின்கள் அதாவது ஷிபா இப்படியான இந்த மீம் காயின்ஸ்களில் வந்து ஸ்டார்ட்டில் வந்து இருக்கிற ப்ரைஸ் வந்து 0.7, 0.8, 0.10, 0.11 தள்ளி இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் பாருங்கள் 0.4, 5 தான் நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு ஒரு $100 வாங்கியிருந்தவங்க அப்போ ஒரு 10x பாருங்கள் $1000 அவனுக்கு கூடியிருக்கும். அதுவே 100x $100 வாங்கின மக்களுக்கு $10,000 கூடியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீம் காயின் தான். மற்றும்படி இந்த மற்ற கோயின்கள் நாங்கள் மெயினாக சொல்லக்கூடிய பிட்காயினோ, எத்திரியமோ, பிஎன்பியில் வந்து எந்தளவு ப்ராஃபிட் வராது. ஏனென்றால் அது வந்து ஒரு பெரிய காயின் தான். அது மார்க்கெட்டில் அப்படியே இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கிற காயின் தான் அது. அதில் வந்து உங்களுக்கு சின்ன ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி மீம் காயினில் வந்து பெரிய ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி மிக மிக முக்கியமான விஷயம், இந்த மீம் காயின் எல்லாம் ஒரே நாளில் மிகப்பெரிய அளவு அடியும் வாங்கியிருக்கு. அதாவது பெரிய அளவில் டவுனாகவும் ஆகிருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் காசை இழந்தும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொயினை வாங்குறீங்கண்டா கட்டாயம் அந்த கொயினை வாங்குறதால எனக்கு அது லொஸ்ட் ஆகினாலும் நட்டம் இல்லை லாங் டேர்முக்கு நான் வெயிட் பண்ணுவேன்ன்றாக்கள் மட்டும்தான் இந்த கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். மற்ற ஆக்கள் யாருமே கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ரைட். இதை விட மிக மிக முக்கியமான விஷயம், நான் ஒரு கிரிப்டோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை, இப்படி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இதில் இருக்க நல்ல விஷயங்கள் கூடாத விஷயங்கள்ன்ற நீங்கள் பகுத்தறிஞ்சு நீங்கள் தெரிவு செஞ்சு டிசிஷனை நீங்கள் தான் எடுங்க. ஓகே. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், கிரிப்டோவை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஏமாற்ற துவங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது என்னுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் பாருங்கள். கீழே வந்து பாருங்கள் எத்தனை காயின்ஸுகள் இருக்குன்னு. இதெல்லாம் இப்படியே போக போக காயின்கள் வரும். பட் இதில் பெறுமதிகள் எல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் எனக்கு கிரிப்டோவை பற்றி பெரிய அளவு நாலேஜ் இல்லை. சில யூடியூப் சேனலில் பொய்யான விஷயங்கள் நிறைய பார்த்தேன். சில வெப்சைட்டுகளில் பொய்யான விஷயங்களை பார்த்தேன். அதுதான் உண்மையை நினச்சேன். ஸோ அதை உண்மையை நினச்சி என்ன செஞ்சேன், என்கிட்ட இருந்த பிஎன்பியை யூஸ் பண்ணி ஃபியூவல் வீசா கொடுத்து என்ன செஞ்சேன், இந்த காயின்களுக்கு எல்லாத்துக்கும் ஏர் ட்ராப் மாதிரி தந்தாங்க, எடுத்தேன். பட் அதிலேருந்து எனக்கு என்ன நட்டம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏர் ட்ராப்பும் நான் ரிசீவ் பண்ணேன். இதுக்கு என்னென்னா என்னுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு. பட் என்கிட்ட அந்த பிஎன்பியை ஃபியூவல் ஃபீஸாக கொடுக்க அதுகள் எனக்கு வந்தாலும் கடைசியாக இதில் பெறுமதி எத்தனை வருஷமானாலும் இன்னும் இது ஏறவும் மாட்டுது. ஏன்னா அது எனக்கு இப்போ தெரியுது. ஆரம்பத்தில் வந்து எனக்கு இந்த ஃப்ரீ ஏர் ட்ராப்பை பற்றி பெரிய நாலேஜ் இருக்குல்ல. ஸோ எல்லா ஏர் ட்ராப்பையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணாதீங்க. மிக முக்கியம் அதான். ஏர் ட்ராப் அட்டென்ட் பண்ணுறேன்னா ஒரு ஒஃபிஷியலான ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது பைனான்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்களே தெரியும். பைனான்ஸில் வந்து வாலெட் இருக்குது. பைனான்ஸ் வாலெட்டில் வந்து ஏர் ட்ராப் போகும். பிட்கேட் அப்படி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏர் ட்ராப் கொடுப்பாங்க. அதில் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். காயின் மார்க்கெட் கேப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஏர் ட்ராப் இருக்குது. ஏர் ட்ராப் சம்மந்தமான டீட்டெயில் அதில் வரும். அதில் வரதை அட்டென்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டெலிகிராமில் கூட ஓரளவு எங்களுக்கு ப்ராஃபிட் தர்றாங்க. ஸோ அந்த ஏர் ட்ராப்புகளை அட்டென்ட் பண்ணுங்கள். அதை விட நிறைய மைனிங் அதுகள் என்றெல்லாம் நிறைய வருது. ஒரு சிலது இப்போ பைகோயினெல்லாம் வந்து பல வருஷமாக நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த வருஷத்தோடு எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவு அது உண்மைன்றது தெரியல. இதே மாதிரி தான் மற்ற ஏர் ட்ராப்புகளும் இப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என்னுடைய பேர் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து கிரிப்டோ கோபி, அதே மாதிரி எனக்கு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, கிரிப்டோ கோபின்னு வச்சுருக்கேன், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. பட் இதே பேர்லேயே ஃபேக்கான சில அக்கௌண்ட்டுகள் இருக்குது. ரைட். என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை யூஸ் பண்ணுறாங்க, பேரை யூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க. இது என்ன சின்ன அக்கௌண்ட் வச்சுருக்கிற எனக்கே எப்படின்னா பெரிய அக்கௌண்ட் வச்சுருக்கிறார்கள், பெரிய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்களுக்கெல்லாம் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களோட பேரையும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு கிரிப்டோ கோபி GOBIன்றா ஐக்கு பதிலாக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. GOன்றதுக்கு அப்படி ஒவ்வொரு எழுத்து இடையில் ஆட் பண்ணி போட்டால் அப்போ ஒரே மாதிரியே இருக்கும். நாங்கள் வாசிக்க போகிறது இல்லை. லோகோ யூஸ் பண்ணுவாங்க, எங்களுடைய பிக்சரை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு தடுக்க இயலாது. ஏன்னா டெலிகிராம் அதுகளெல்லாம் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருந்தாலும் அது பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அதனால் எது உண்மையானது என்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ போட்டாலும் இந்த வீடியோ ஒரு ஆள் காப்பி பண்ணி இன்னொரு சேனல்லையோ இன்னொரு இதில் அப்லோட் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்ணி
நான் சொல்கிறத கட் பண்ணியும் போடலாம். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கட் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தை சேர்த்து வேறு வீடியோவில் எடுத்து இப்படியெல்லாம் நிறைய செய்யலாம். ஸோ இதுகள் மாதிரி நிறைய ஃப்ராட் வேலைகள் நடக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு இவ்வளோ தான். இதில் பார்ட் 2 வீடியோவில் மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் சில பிளாட்ஃபார்மில் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் சிலது டவுனும் ஆகிட்டு, நான் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் எந்த விதமான ROI ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணாதீங்க. ROI ப்ரோக்ராம்ன்ற மீனிங், அதாவது எங்களுக்கு இப்போ பல பேருக்கு தெரியும், நாங்கள்லாம் பிடி லுக்கில் அடி வாங்கினாக்கள். பிடி லுக்கில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் கொஞ்ச நாள் விட்டு இருந்தேன்னா அப்புறம் பிடி லுக்கோடு ஸ்டார்ட் பண்ணி பிடி லுக்கில் இருந்து துவங்கி அதுக்கப்புறம் வியாவல் சத்தோஷி, கடைசியாக BFIC கோல்டு, அதுக்கு முதல்ல இன்னும் 2-3 பேர்களே மறந்து போகிற அளவுக்கு அந்த பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு எல்லாத்துலேயும் சின்ன சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட் எப்படி கிடைச்சது எல்லாம் போட்டு கடைசியாக எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ கடைசியாக அந்த BFIC கோல்டுன்ற ஒரு பிஸ்னஸ் செஞ்சோம், அதுலேயும் எதுவும் இல்லை. கடைசியாக மெயின்டெனன்ஸ் ஆப் பண்ணி போயிட்டுது. அதுக்கப்புறம் அதில் அப்டேட்டே இல்லை. அதுக்கு முதல் இருந்த சில பிஸ்னஸ்களும் இதே மாதிரி தான். இப்போயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நிறைய மெசேஜ்கள் வருது. அதாவது அந்த ROI ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள், இந்த ROI ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கன்னு நிறைய அனுப்புகிறாங்க. பட் நான் எக்காரணம் கொண்டும் இனிமேல் இப்படியான எந்த ROI ப்ரோக்ராமையும் செய்கிற இல்லைன்ற ஒரு முடிவிலேயே இருக்கிறேன். என்னென்னா, நான் செய்கிறதால, நான் என்னுடைய கருத்துக்களை யூடியூப்பில் போடுறதால அதை பார்த்துட்டு சில பேர் ஒருவேளை நன்மை தீமை என்று யோசிக்காமல் சில பேர் சேர்றாங்க. ஸோ அது தப்பு. நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணி அதில் நல்லது கெட்டதை அனலைஸ் பண்ணி இதில் லொஸ்டான பிரச்சனை இல்லையான்றதெல்லாம் யோசித்து செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ அதனால் அதுகள் மிக முக்கியம். அதனால் எந்த ஒரு ROI ப்ரோக்ராமும் நான் இதில் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் இப்போ செய்கிறேன்டா ட்ரேடிங் மட்டும்தான் செய்கிறேன். அதுவும் ட்ரேடிங் எனக்கு படித்து செய்கிற அளவுக்கு எனக்கு இல்லை. ஏன்னா என்ன தான் படித்து செஞ்சாலும் நம்ம லொஸ்ட் ஆகிடுறோம். அதனால் பொட்டை யூஸ் பண்ணணும். பொட் ட்ரேடிங்கண்டா என்னன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பொட் ட்ரேடிங்கிறது சாம்பிளுக்கு சொல்கிறேன். AI சிஸ்டம் எங்களுக்கு பதிலாக அது வேலை செய்யும் 24/7, இல்லாட்டி 365 நாளும் 24 மணி நேரம் எங்களுக்காக வேலை செய்கிற ஒரு பொட்டை என்ன செய்வோம், பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு எங்களோட பைனான்ஸுக்கு லிங்க் பண்ணி அது எங்களுக்கு பதிலாக ட்ரேட் பண்ணும். அதில் ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு செய்கிறேன். மற்றும்படி வேறு எந்த ROI ப்ரோக்ராமும் நான் செய்கிறது இல்லை. நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ROI ப்ரோக்ராம்ன்ற மீனிங், நாங்கள் ஒரு ஃபண்டை கொடுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு $100 போட்டோம்னா மாதத்துக்கு எங்களுக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு இத்தனை % தரேன், மாதத்துக்கு இவ்வளோ % தரேன்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட இருந்து அந்த ஃபண்ட் எடுத்து எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான். ஸோ இதுதான் ROI ப்ரோக்ராம். அப்போ மேலே இருக்கிற நாங்கள் ப்ராஃபிட் எடுப்போம், கீழே இருக்கிறவங்க போக ப்ராஃபிட் இல்லாமல் போய் இந்த பிஸ்னஸ் இல்லாமல் போய் டவுன் ஆகிடும். எந்த ஒரு ROI ப்ரோக்ராமும் பல வருஷமாக ரன் ஆகின சரித்திரமே இல்லை. வருஷக்கணக்காக நீங்கள் எந்த ஒரு ROI ப்ரோக்ராமை பார்த்தாலும் அப்படி ரன் ஆகிற ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், எந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதுண்டு. இல்லை நீங்கள் லொஸ்ட் ஆகின ப்ரோக்ராம், கன நாள் இல்லாமல் கொஞ்ச நாளையே லொஸ்ட் ஆகின ப்ரோக்ராம்கள் இருந்து அதோட பேரையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மிக முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.